ஸோ கவுண்டவுன் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ இன்னும் கொஞ்சம் நேரம் தான் இருக்குது. பிராஷ் இந்த பில்லியனுக்காக ஒரு சில மணி நேரம் தான் இருக்குது. இப்போ வரைக்கும் லாஸ்ட் மினிட் ப்ரெடிக்ஷன் ஆல்சோ ஸ்பெகுலேஷன் பெட்டிங் அண்ட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டீட்டெயிலாகவே பார்ப்போம். ஸோ ரொம்ப லென்த்தாக பேசாமல் நம்ம ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக வந்து பார்த்தீங்கன்னா முடிச்சு விட்டு போயிடலாம். சரி ரைட், ஓகே, நம்ம டைம் மிஸ் பண்ணாமல் வீடியோக்குள்ளே மூவ் ஆகலாம். ஸோ ஃபஸ்ட் மேட்சை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராப் மேட்ச். ஸோ சிஎம் பங்க் வர்சஸ் ட்ரூ மேக்கிண்டேருக்கான மேட்ச்சு. ஸோ இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் மினிட் பெட்டிங் ஆர்ட்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா யாருக்கு ஃபேவராக வந்திருக்குன்னா ஸோ சிஎம் பங்க் ஃபேவராகவே வந்திருக்கு. இந்த இடத்துல நம்மளுடைய ட்ரூ மேக்கிண்டேர் கொஞ்சம் அண்டர்டாக்காக தான் இருக்கார். அண்ட் ஆல்சோ வந்து ப்ரெடிக்ஷன்ஸ் அண்ட் ஆல்சோ ஸ்பெகுலேஷன்ஸை பொறுத்த வரைக்கும் இப்போ என்ன ரெஃபர் பண்ணியிருக்காங்கன்னா ஸோ ப்ராபபிளி இந்த மேட்ச்சில் வந்து நம்ம சிஎம் பங்க் வின் பண்ணுறதை பார்க்கலாம்ன்றதை சொல்லியிருக்காங்க. அதுக்கான மெயினாக அவங்க நோட் பண்ணது என்னன்னு கேட்டிங்கன்னா ஸோ பேட் பிளட்டை தான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஃபைனல் ஃபேஸாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பேட் பிளட்டுக்கு அவங்க மூவ் ஆகும்போது ஸோ இவங்க 2 பேரும் ஒன்னாக இருந்தால் கரெக்டாக இருக்கும். ஸோ இவர் ஒரு மேட்ச் அவர் ஒரு மேட்ச் வின் பண்ணுற மாதிரி இருந்தால் நல்லா இருக்கும்ன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ஸ்பெகுலேட் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ இந்த மேட்ச்சில் வந்து சிஎம் பங்க் வின் பண்ணலான்றதையும் வந்து பார்த்தீங்கன்னா ரெஃபர் பண்ணியிருக்காங்க. ஸோ ரெண்டாவதாக வந்து பார்த்தீங்கன்னா விமன்ஸ்க்கான டேக் டீம் சாம்பியன்ஷிப் மேட்ச். ஸோ நம்மளுடைய ஆல்பா ஃபயர் ஈஸ்லா டவுன் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய டேக் டீம் சாம்பியன்ஷிப் நம்மளுடைய பியாங்கா பெல்லர் ஜேட் கர்கில் ஸோ இவங்க கூட பார்த்தீங்கன்னா டிஃபெண்ட் பண்ணுறாங்க. ஸோ பெட்டிங் ஆர்ட்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஸோ பெட்டிங் ஆர்ட்ஸ் வந்து பியாங்கா பெல்லர் ஜேட் கர்கிலுக்கு வந்து ஃபேவராகவே வந்திருக்கு. அன்ஹோலி யூனியன் அண்டர்டாக்காக தான் இருக்காங்க. பட் இருந்தாலும் ஸ்பெகுலேஷன்ஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஸோ ப்ராபபிளி இந்த மேட்ச்சில் வந்து பியாங்கா பெல்லர் அண்ட் ஆல்சோ வந்து ஜேட் கர்கிலுக்கான ஒரு பிரேக்கை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இதில் வந்து டீஸ் பண்ணலாம்ன்றதை ரெஃபர் பண்ணியிருக்காங்க. இதை யூஸ் பண்ண நம்மளுடைய அன்ஹோலி யூனியன் வந்து பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லி அவருடைய டைட்டில் வந்து ரீட்டைன் பண்ணலாம்ன்றது சொல்லியிருக்காங்க. இந்த இடத்துல ஜேட் கர்கிலும் பியாங்கா பெல்லரும் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராபபிளி வந்து ஒரு கான்ட்ரோவர்ஷியலுக்கு அண்டர் போகலாம்ன்றதையும் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. இதுக்கு மேலே பியாங்கா பெல்லரையும் ஜேட் கர்கிலையும் சேர்த்து வைக்க வேணாம்ன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. பட் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஜேட் கர்கில் பியாங்கா பெல்லருக்கான பிரேக்கை வந்து நம்ம ராயல் ரம்பிளுக்கு அப்புறமா பார்க்கலாம்ன்ற மாதிரி எனக்கு தோணுது. ஸோ இவங்களுக்கான சிங்கிள்ஸ் மேட்ச் ரெஸ்ல்மேனியாவில் வச்சா நல்லாயிருக்கும். ஸோ என்ன நடக்குதுன்றதை நம்ம பொறுமையாக வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். மூணாவதாக வந்து மிக்ஸ்டு டேக் டீம் மேட்ச். ஸோ நம்மளுடைய டேமியன் பீஸ் ரியா ரிப்ளே வர்சஸ் நம்மளுடைய டாமினிக் மிஸ்டீரியோ லிவ் மார்கனுக்கான மேட்ச்சு. ஸோ இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஸோ பெட்டிங் ஆர்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களில் நிறைய பேர் தெரிஞ்சது தான். ஸோ மேஜர் டிஃப்ரென்ஸோடய வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய டேமியன் பிஸ்டோ ரியா ரிப்ளே வந்து பார்த்தீங்கன்னா இருக்காங்க. பட் சிமிலராக தான் இருக்காங்க இந்த இடத்துல. பட் இவங்களுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்க தான் செய்யுது. நிறையா பேர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேட்சை ப்ரெடிக்ட் பண்ணுறது கொஞ்சம் டஃப்பாக இருக்குன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா எதிர்பார்க்குறாங்க. அண்ட் ஆல்சோ இந்த மேட்சோடைய ஸ்பெகுலேஷன் வைஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஸோ இந்த மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய டேமியன் பிஸ்டோ ரியா ரிப்ளே வந்து பார்த்தீங்கன்னா வின் பண்ணலாம்ன்றதை வந்து பார்த்தீங்கன்னா நோட் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்களுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வின் பண்ணுவாங்கன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ரெஃபர் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அண்ட் ஆல்சோ வந்து இதில் வந்து ஜட்மெண்டோட மெம்பர்ஸோட இன்வால்மெண்ட் இருக்கும். ப்ராபபிளி ஈட் கூட இருக்கலாம். பட் ஈட் வந்து பார்த்தீங்கன்னா பெர்லின் வரல. பட் என்ன நடக்குதுன்றதை நம்ம பொறுமையாக வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இதுக்கப்புறமா பார்க்க வேண்டிய மேட்சஸ் நம்மளுடைய அன்டிஸ்பியூட்டட் WWE சாம்பியன்ஷிப் மேட்ச். ஸோ கோடி ரோட்ஸ் அவருடைய அன்டிஸ்பியூட்டட் டைட்டில் நம்மளுடைய கேஓ கூட பார்த்தீங்கன்னா டிஃபெண்ட் பண்ணாது. இந்த மேட்ச்சில் பெரிய லெவலில் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா கேஓட ஹீல் டர்ன் தான். அதன் வைஸ் பெட்டிங் ஆர்ட்ஸை பார்த்தோம்னா ஸோ பெட்டிங் ஆர்ட்ஸ் யாருக்கு ஃபேவராக வந்திருக்குன்னா உங்களில் நிறைய பேர் தெரிஞ்சது தான். ஸோ நம்மளுடைய கோடி ரோட்ஸ்க்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபேவராகவே வந்திருக்கு. ஸோ மேஜர் டிஃப்ரென்ஸோட கோடி ரோட்ஸ் பார்த்தீங்கன்னா லீடில் இருக்கார். கெவின் ஓவன்ஸ் அண்டர்டாக்காக தான் இருக்கார். பட் இருந்தாலும் இந்த மேட்சோட ஸ்பெகுலேஷன்ஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த மேட்ச்சில் கோடி ரோட்ஸ் சக்ஸஸ்ஃபுல்லாக ரீட்டைன் பண்ணிடுவார். அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா ஹேண்ட் ஷேக் பண்ணி இதை முடிச்சிருவாங்க. இதுக்கப்புறமா வந்து நம்மளுடைய பிளட் லைனோட இன்டர்ஃபரன்ஸ் இருக்கும்ன்றதை வந்து பார்த்தீங்கன்னா ரெஃபர் பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துல கேஓவோட ஹீல் டனை விட ஸோ பிளட் லைனோட இன்டர்ஃபரன்ஸ் நிறையா இருக்கும்ன்றதை வந்து பார்த்தீங்கன்னா ரெஃபர் பண்ணியிருக்காங்க. ஸோ லாஸ்ட்டாக வந்து இது ப்ராபபிளி இதான் வந்து மெயின் ஈவெண்ட்டாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ WWE வேர்ல்டு ஹெவி சாம்பியன்ஷிப் மேட்ச். ஸோ குந்தர் அவருடைய வேர்ல்டு வெயிட் டைட்டில் நம்மளுடைய வாய்ப்பரவல் ரேண்டி ஆர்டன் கூட பார்த்தீங்கன்னா டிஃபெண்ட் பண்ணுறாரு. இந்த மேட்ச்சில் வந்து நம்ம சொன்னது தான். ஸோ ஃபேன்ஸ் எல்லாம் வந்து ரேண்டி ஆர்டன் வின் பண்ணணுன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா எதிர்பார்க்குறாங்க. பட் இருந்தாலும் நம்மளுடைய குந்தரோட ரெயின் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ சீக்கிரம் முடியாது. இதுக்கு மேலே ரேண்டி ஆர்டனையும் சாம்பியன் ஆக்க வேணாம். அவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லெஜெண்டாகவே ஒரு WWE வச்சுக்கிட்டா நல்லது. இதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா அவங்கள சாம்பியன் ஆப்பாங்கன்ற மாதிரி எனக்கு ஒரு நம்பிக்கை சுத்தமாகவே இப்போ WWE மேலே இல்லை. ஸோ குந்தர் வந்து பார்த்திங்கன்னா இதில் ரீட்டைன் பண்ணிடுவார்ன்ற மாதிரி ப்ரெடிக்ஷனில் சொல்லியிருந்தேன். ஸோ அண்ட் ஆல்சோ இப்போ வரைக்கும் கரண்ட் பெட்டிங் ஆர்ட்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நம்மளுடைய குந்தர் தான் வந்து பார்த்திங்கன்னா லீடில் இருக்கார். ஸோ ரேண்டி ஆர்டன் அண்டர்டாக்காக தான் இருக்கார். இந்த மேட்சோட ஸ்பெகுலேஷன்ஸ் போய் அதை சொல்லியிருக்காங்க. ஸோ நம்மளுடைய குந்தர் தான் வந்து பார்த்திங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக அவரோட டைட்டில் ரீட்டைன் பண்ணுவார்ன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இன்றைக்கி 10:30 மணிக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா பேஷ் இந்த பெல்லின் ஸ்ட்ரீம் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ சோனி லீவில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் லைவாகவே பார்க்கலாம். ஸோ சப்போஸ் ப்ரீமியம் ஏதாச்சும் கேட்டுச்சுன்னா நீங்கள் வந்து அதுக்கான ஏபிகே வெர்ஷன் டவுன்லோட் பண்ணி பாருங்கள். ஏபிகே வெர்ஷனில் ட்ரஸ்டடாகவே ஒர்க் ஆகுது. ஸோ சப்போஸ் அந்த ஏபிகே வெர்ஷன்லாம் ஒர்க் ஆகலைன்னா கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க, நான் சொல்கிறேன். அண்ட் ஆல்சோ இந்த மொத்த ஸ்பெகுலேஷன்ஸே நமக்கு வந்து ஸ்போர்ட்ஸ் இல்லஸ்ட்ரேட்டட் தான் பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா மேஜராக ட்ரஸ்டடாக தான் கொடுப்பாங்க. பட் இதை ஒரு ஒப்பீனியனாக வச்சுக்கோங்க. இதை வந்து பார்த்திங்கன்னா ரொம்பலாம் ட்ரஸ்ட் பண்ண வேணாம். ஸோ அப்கமிங் நம்ம சேனலே ஸ்டே பண்ணிடுங்க. இதே மாதிரி பார்த்திங்கன்னா இன்றைக்கி எக்ஸ்க்ளூசிவான அப்டேட்ஸ் நிறையவே வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். மறக்காமல் கம்யூனிட்டியாகவே கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க.